ஹே காய்ஸ், வெல்கம் டு our சேனல். இன்னைக்கு CSIR அதாவது கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச்லேருந்து சென்ட்ரல் லெதர் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டோட டெக்னீஷியனுக்கான ஜாப் நோட்டிஃபிகேஷன் தான் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் 16/2/2025 அண்ட் இந்த ஜாப்க்கு பெண்கள் ஃபீஸ் கட்ட தேவையில்லை. இந்த ஜாப்க்கான சேலரி 38,483 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஜாப்க்கு ஃப்ரெஷர்ஸும் அப்ளை பண்ணலாம். இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனுக்கான ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் விதவுட் எனி ஃபர்தர் டிலே, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். சிஎஸ்ஐஆரோட டெக்னீஷியன் போஸ்ட்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் தான் இது. இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க் நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த ஜாப்க்கு விமன் கேண்டிடேட்ஸ்க்கு ப்ரிஃபரன்ஸ் அதிகம் அப்படின்னு இன்டைரக்டாக அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுற விமன் கேண்டிடேட்ஸ் எந்தவித ஃபீஸும் அப்ளை பண்ண தேவையில்லை. ஸோ நீங்கள் விமன் கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த சான்ஸை விட்டுறாதீங்க. சிஎஸ்ஐஆருக்கு கீழே வர டெக்னீஷியன் ஜாப்ங்கிறது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப். பட் இதோட ஹெட் ஆஃபீஸ் நம்ம சென்னையில் அடையார்ல தான் லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ உங்கள் ஜாப்க்கான பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் மோஸ்ட்லி அங்கே தான் இருக்கும். இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கான போர்ட்டல் ஓப்பன் ஆயிடுச்சு. 17/1/2025 16/2/2025 நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இது ஒரு ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான். ஸோ நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். நெக்ஸ்ட் நம்ம சேலரி அண்ட் போஸ்ட் டீட்டெயில்ஸை பற்றி பார்ப்போம். நேம் ஆஃப் த போஸ்ட் டெக்னீஷியன்னு கொடுத்துருக்காங்க. இது ஒரு கிரேட் 2 போஸ்ட். அண்ட் நம்பர் ஆஃப் போஸ்ட்னு பார்த்தீங்கன்னா 41 வேகன்சிஸ் இருக்குது. அண்ட் லெவல் 2 பே ஸ்கேலில் உங்களுக்கு சேலரி கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்டார்டிங்கே உங்களுக்கு 38,483 ரூபா சேலரியாக இருக்கும். அண்ட் 28 வயசுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலான்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஜாப்க்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. SC ST கேண்டிடேட்ஸ்க்கு 5 இயர்ஸும் OBC கேண்டிடேட்ஸ்க்கு 3 இயர்ஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம அப்ளிகேஷன் ஃபீஸை பற்றி பார்ப்போம். நீங்கள் மேல் கேண்டிடேட்ஸாக இருந்து ஜென்ரல், OBC, EWS கேட்டகரிக்கு கீழே வரீங்க அப்படின்னா நீங்கள் 500 rupees அப்ளிகேஷன் ஃபீஸாக ஆன்லைனில் பே பண்ணுற மாதிரி இருக்கும். மற்ற கேட்டகரியில் வர எல்லா ஆண்களுக்கும் அண்ட் எல்லா கேட்டகரியில் இருக்கிற பெண்களுக்கும் இந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ண தேவையில்லை, அவங்களுக்கு ஃப்ரீ தான். நெக்ஸ்ட் இந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்கிற CLRIயோட அஃபீஷியல் லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணாலே டைரெக்டாக அவங்க போர்ட்டலுக்குள்ளே போகும். அங்கே போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இந்த அப்ளை லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் பின் பண்ணியிருக்கேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம ஜாப் டீட்டெயில்ஸ், வேகன்சிஸ் அண்ட் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸை பற்றி பார்ப்போம். இந்த ஜாப் ரோல்க்கான பேர் டெக்னீஷியன் தான். பட் நீங்கள் வேரியஸ் டிசிப்ளின்ஸுக்கு கீழே ஒர்க் பண்ணுவீங்க. ஓவராலாக நீங்கள் 19 டிசிப்ளின்ஸுக்கு கீழே டெக்னீஷியனாக ஒர்க் பண்ணுறதுக்கான வேகன்சிஸ் விட்டுருக்காங்க. இதில் இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக் ஆர் எலக்ட்ரானிக் மெக்கானிக், லெபார்டரி அசிஸ்டன்ட் கெமிக்கல் பிளான்ட், ரெஃப்ரிஜரேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனிங், டிராஃப்ட்ஸ்மேன், ஃபிசியோதெரப்பி, மெடிக்கல் லேப் டெக்னீஷியன், நர்சிங், கேட்ரிங் ஆர் ஹாஸ்பிட்டாலிட்டி அசிஸ்டன்ட், லேப் அனிமல் ஹேண்டலிங் அண்ட் ப்ரீடிங், ஹவுஸ்கீப்பர் ஆர் ஃப்ரண்ட் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், ஃபார்மசிஸ்ட், நெட்வொர்க் மெயின்டெனன்ஸ், கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் அண்ட் ப்ரோக்ராமிங் அசிஸ்டன்ட், லைப்ரரி அசிஸ்டன்ட், டெஸ்க்டாப் பப்ளிஷிங் ஆப்ரேட்டர், லெதர் கூட்ஸ் மேக்கர், ஃபுட்வேர் மேக்கர், ஃப்ளோரிகல்ச்சரிஸ்ட் அண்ட் மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கல் மாதிரி 19 போஸ்டிங் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 19 போஸ்டிங்க்கும் உங்களோட எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10th முடிச்சிருக்கணும். அண்ட் உங்கள் போஸ்டிங்கான டிசிப்ளினுக்கு கீழே ITI முடிஞ்சிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக் அப்படின்னா நீங்கள் ITI சர்டிஃபிகேட் இன் இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக் முடிச்சிருக்கணும். இல்லை அப்படின்னா அது ரிலேட்டடான ஜாபில் 2 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கணும். இந்த மாதிரி 19 போஸ்டிங்க்குமே நீங்கள் ITI சர்டிஃபிகேட் ஆர் 2 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த போஸ்டிங்க்கு எலிஜிபிள். அண்ட் இந்த டேபுலர் காலமில் ஜாப் ரிக்குவயர்மெண்ட்ஸுக்கு கீழே உங்களோட ஜாபோட ரோல் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டேபுலர் காலமை நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி மறக்காமல் எல்லாத்தையும் படித்து பார்த்துட்டு உங்களுக்கு சூட் ஆகிற ஜாபாக இருந்துச்சு அப்படின்னா அந்த போஸ்ட் கோடை நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு அப்ளை பண்ணும்போது யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் நம்ம மோட் ஆஃப் எக்ஸாமினேஷன், சிலபஸ் அண்ட் சென்டர் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸை பற்றி பார்ப்போம். அப்ளை பண்ணுற கேண்டிடேட்ஸ் 2 ஸ்டேஜை க்ராஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் ட்ரேட் டெஸ்ட்.
ட்ரேட் டெஸ்ட்டுங்கிறது உங்களோட ஸ்கில் அண்ட் உங்களோட ஜென்ரல் நாலேஜை டெஸ்ட் பண்ணுவாங்க. அண்ட் அதில் ஷார்ட் லிஸ்ட் ஆகிற கேண்டிடேட் ஸ்டேஜ் 2 அதாவது காம்படிட்டிவ் ரிட்டன் எக்ஸாமினேஷனுக்கு போவாங்க. இந்த எக்ஸாம் வந்து ஒன்று OMR இல்லைனா கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமாக தான் இருக்கும். அண்ட் உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் ஆஃப் தி எக்ஸாம் வந்து 10th 12th இல்லை ITI பேஸில் தான் இருக்கும். அண்ட் உங்களுக்கு டோட்டலாக 150 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அது நீங்கள் 2.5 மணி நேரத்தில் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த காம்படிட்டிவ் டெஸ்ட் 3 பேப்பராக பிரித்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பேப்பரில் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட் 50 கொஸ்டின்ஸ் 100 மார்க்குக்கு கேட்பாங்க. அண்ட் இந்த பார்ட்டுக்கு உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்கிங்ஸ் கிடையாது. நெக்ஸ்ட் பேப்பர் 2ல் உங்களுக்கு ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜ் கேட்பாங்க. ரெண்டும் சேர்த்து உங்களுக்கு 50 மார்க்குக்கு கேட்பாங்க. அண்ட் இந்த பேப்பருக்கு உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கும். அண்ட் ஃபைனலாக பேப்பர் 3ல் நீங்கள் சூஸ் பண்ணுற ஜாப் ரோலுக்கு ஏற்ற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அது ஒரு 50 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அண்ட் இதுக்கும் நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்குது. ஸோ தெரிஞ்ச கொஸ்டின்ஸ்க்கு மட்டும் ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனில் முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் டீட்டெயிலில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் நம்புகிறேன். அண்ட் நீங்களும் இந்த நோட்டிஃபிகேஷனை ஒரு டைம் ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆர் பர்சனலி எங்ககிட்ட நீங்கள் பேசணும் அப்படின்னா எங்கள் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணிவிட்டு அங்கே நீங்கள் DM பண்ணலாம். எங்கள் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் DM பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான ஜாப் அலர்ட் வீடியோஸ் உங்களுக்கு டெய்லியும் அப்டேட் ஆகணும் அப்படின்னா எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் டெய்லி போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு ஈஸியாக அப்டேட் ஆகும். ஸோ நான் நாளைக்கு உங்களை இன்னொரு நோட்டிஃபிகேஷனோட மீட் பண்ணுற வரைக்கும் திஸ் இஸ் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்பிரஸ் TN signing off. Stay strong.